வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன பார்க்கலாம். முதல் செய்தி, இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. சென்னையில லயலா கல்லூரின்னு ஒன்று இருக்கு. அதில் இருக்க முன்னாள் மாணவர்கள் ஏற்கனவே படித்தவங்க, அவங்க ரொம்ப நாளா லயலா கல்லூரி மாணவர்கள் கருத்து கணிப்பு அப்படின்னு போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்புவாங்க. காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, அந்த கணிப்பெல்லாம் பொய்யாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரசியல்வாதி தான் ஒழுங்கா இருக்கிறவனை விட மாட்டாங்க. எங்கெங்க நியாய தர்மத்தோட இருக்கானா இங்க உள்ள பொய்யும் கெடுத்து குட்டிச்சவராக்கி அவங்களையும் கெடுத்து விட்டுருவான். பணத்தை கொடுக்குற மாற்றி சொல்லும், பொய்ய சொல்லும், அவங்களுக்கு இருக்கிற பேரும் போயும். அப்படிதான் லயலா கல்லூரி அந்த கருத்து கணிப்பு போச்சு. ஆரம்ப கட்டத்தில் சரியாக இருந்தது, போக போக மோசமாயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த லயலா கல்லூரி பழைய மாணவர்கள் தேர்தலை பத்தி கருத்து கணிப்பு போட்டாங்க. அது என்ன சொன்னாங்க, ஸ்டாலின் தான் அடுத்த முதல்வர், ஸ்டாலினுக்கு தான் மக்கள் ஆதரவு, திமுகவுக்கு பெருமையான ஆதரவு அப்படின்னு போட்டாங்க. அப்பவே நான் சொன்னேன், எல்லாம் நம்பாதீங்க, இது அரசியல்வாதிகள் பணம் கொடுத்து போடுறது, இவங்க கருத்து கணிப்பத்தை எனக்கு தெரியும்னு சொன்னேன். ஏன்னா அதை தான் நடத்துபவர் திருநாவுக்கரசுங்கிறவரு எனக்கு நண்பர், அதனால எனக்கு தெரியும் இந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி இதாகுது. அதன் அடிப்படையில் சொன்னேன். அதனால இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் முதல்வர்னு சொன்னாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு தான் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குன்னாங்க. ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு கருத்து கணிப்பு நடத்த சொன்னது யாரு? மாசம் கருத்து கணிப்பு நடத்துவீங்களா? வாரம் கருத்து கணிப்பு நடத்துவீங்களா? எதுக்காக நடத்துறீங்க ஒரு மாசத்துக்குள்ள? இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய்க்கு தான் ஆதரவு அதிகம், விஜய் முதலிடத்தில் இருக்கிறார், ஸ்டாலின் 2வது இடத்துல போயிட்டார். அடுத்த முதல்வர் யார் என்று பார்க்கிற போது இது சர்வேல மிகப்பெரிய சவாலான கலாய்வுல விஷயம்னா, வருகிற 2000 சட்டமன்ற தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் ஆவார் என்பது குறித்த எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நிலையில் கட்சியின் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையும் இப்போது இந்த இறுதி நிலையை எட்டிய நிலையில் 2026 முதல்வராக யாருக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பது குறித்து தமிழக வாக்காளர்களிடம் கலாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது முதல்வராக அதிக வாய்ப்புள்ள தலைவர்கள் முதல் 5 இடங்களை பிடிக்கும் பட்டியலை வடிவமைக்கிற போது இந்த இடத்துல பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. அரசியல் ரீதியாக கட்டமைப்பு ரீதியாக ஸ்டாலின் சொல்லப்பட்டாலும் முதல் இடத்தில் அதிகமாக மக்கள் சொல்லுகின்ற வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களே சொல்லப்படுறாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. ஆய்வுகள் பெயர் பாத்தீங்கன்னா எளிதளவுல கிராம ஊர்களை ரீச் ஆயிருக்கு. அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டாலின் அவர்களை ஆட்சியில் இருக்காங்க, எடப்பாடி இருக்காங்க, இவங்களை விட ஒப்பிட்டு பார்க்கிற போது கருத்திலாக மக்கள் சொல்வது பார்த்தா அதிகமா விஜய் தான் அதிகமா சொல்லப்படுறாங்க. அதனால அந்த 2 பேருமே முதலிடத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கட்சின்னு பாத்தீங்கன்னா தாவேகா ஃபர்ஸ்ட் தான், திமுக செகண்ட் தான். ஆனா அதே சமயத்துல முதல்வர் வாய்ப்பு யாருன்னா ஸ்டாலினுக்கு 24% தான், விஜய்க்கு நெருக்கி 23.something அப்படின்லாம் சொல்றாங்க. போன 2 ஆய்வுல திரு ஸ்டாலின் சொன்னாங்க. இப்போ இந்த 3 ஆய்வுலையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது விஜய் அவர்களை 40 வயசுக்கு உட்பட்ட அந்த ஒரு டேட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க. மொத்தம் இந்த 40 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா 39.73% வாக்குகள் போன பார்லிமெண்ட்ல போலிங் ஆயிருக்கு. அதுல 2,40,91,482 பேர் போன பார்லிமெண்ட்ல போல செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஏஜ் வாரியா பாக்குறப்ப 40 49, 50 59 எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 40% பேர் இருக்காங்க. இவங்க தான் இந்த 50 வயசுக்குள்ளவங்க தான் வர தேர்தல முக்கியமா இருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு ஒரு மாசத்துல போட்டு எல்லாத்தையும் போட்டாங்க, பெரிய டிவி சேனல் அது போட்டு. நம்முடைய வேலையை என்ன தெரியுமா, எவன் இந்த அரசியல்வாதி திருமுழு பண்றாங்களோ அதை உரிச்சு மக்களுக்கு காமிக்கணும். இதுக்கு தான் பண்றான் ஒவ்வொருத்தனும். யார் யோகியன், யார் அயோக்கியன், யாரு மக்களை முட்டாளாக்குறான், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு ஒரு லெவல்ல கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாம் அறிவாளி ஆயிருவீங்க. அரசியல்வாதி கூட முட்டாளாயிருவான். அப்படி கொண்டு வரணும் ஒரு நிலைமையை. அதுதான் என்னுடைய போய் புத்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதியின் முகத்திரையை கிழித்து நடக்கும் உண்மை என்ன, எப்படி நாட்டு மக்களை ஏமாத்தினான்னு சொல்றதுக்காக தான் இந்த அரசியல் ஆடுகளம். இப்ப இதுல என்ன மோசடி நடந்திருக்குன்னு சொல்றேன், அதை கேளுங்க. அதாவது சில நாட்களா என்டிஏ கூட்டணியில விஜய் சார் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாணம், அவரு சினிமா நடிகர், அவரு விஜய்கிட்ட பேசி எல்லாம் பண்றாருன்னு ஒரு வதந்தி வந்து அப்புறம் அதை மறுத்தாங்க. இப்ப அவர் நேற்று என்ன பண்ணாரு, விஜய் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூப்பிட்டார். மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கூட்டணி வைக்கணுமா வேணாமான்னு கருத்து கேட்டார். 120 மாவட்ட செயலாளர்கள் கலந்துக்கிட்டாங்க.
80 பேரை கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து. இதுக்கு இடையில 80 பேர் கூட்டணி வைக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னா என்டிஏவோட போய் விஜய் சேர்ந்துருவாரா அப்படின்னு பயந்தது யாரு? நம்மால் ஸ்டாலின் அரண்டுட்டார். என்னடா விஜய் கூட்டத்திலேயே 120க்கு 80 மாவட்ட செயலாளர் கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டாங்களே, விஜய் போய் என்டிஏவோட கூட்டணி சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம பெரிய முட்டை வாங்கிடுவோமே, குளத்தூர்லயே நம்ம தோத்து போயிடுவோமே, பையனும் தோத்து போயிடுவாங்க, பெரிய பெரிய முதலைகள்னு சொல்லக்கூடிய KN எல்லாமே தோத்து போயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் போட்ட சதி திட்டம் என்ன தெரியுமா? விஜய இதாக்கும், மூளைச்சலவை செய்யும். விஜய் பாட்டு போய் என்டிஏல சேர்ந்து துணை முதல்வருக்கு போயிட்டான் போச்சேன்னு சொல்லி லைலா கல்லூரி மாணவர்களை அழைச்சு திருப்பி ஒரு கருத்துக்களை போட்டு இப்பதான் நேற்று தான் சொல்லியிருக்கேன். திருப்பி ஒரு கருத்துக்கள் அவங்க சார் 1 மாசம் தான் ஆச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் சொல்லபடி ஒரு கருத்து கணிப்பு போடு அப்படின்னு. அவங்க சரி கருத்து கணிப்பு போடுறவங்கலாம் அப்படிதானே, எல்லாரும் வாங்கிக்கிட்டு மாமூலை வாங்கிட்டு போட்டுருவாங்க. எல்லாருமே அப்படிதான். பெரிய பெரிய பத்திரிகைகள் கோடிக்கணக்கில் வாங்குவோம், சின்ன பத்திரிகைகள் ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்க. இந்த யூடியூப்ல வச்சிருக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் வாங்குவாங்க, சின்ன பத்திரிகை டிவி சேனல்ல லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. இவங்களாம் யூடியூப்னா ஆயிரக்கணக்கில் ரேட் அது. அதை கூப்பிட்டு ஸ்டாலின் சொன்னது கேட்டு அசந்துட்டாங்க. என்ன சொல்றாரு ஸ்டாலின் இந்த கருத்து பண்ணி வந்தவங்ககிட்ட நேத்து கூப்பிட்டு நான் தோத்துருவேன்னு போடுவீங்க. என்ன சார் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் பணம் கொடுப்பாங்க, நீங்க தோத்து போடுறீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பணம் கொடுக்குறீங்க. நீங்க இப்பதான் சமீபத்தில் தான் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு பணம் கொடுத்தீங்க, நாங்க போட்டோம். இப்ப தோப்போன்னு பணம் கொடுக்குறீங்களே என்ன சொல்லதை செய். சரி சொல்லுங்க என்ன? விஜய்க்கு தான் முதல்ல இது கட்சின்னு எடுத்துக்கிட்டா விஜய் தான் ஃபர்ஸ்ட்னு போடும். விஜய்க்கு 19%, எனக்கு 18%, எடப்பாடிக்கு 16%, அப்படி போடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இதுவரை இப்படி ஒரு கருத்து கணிப்ப தானே தோப்பேன்னு சொல்லி இதுவரை கொடுத்ததில்ல. அவங்களுக்கு ஏன் கொடுக்க சொல்றாருன்னு தெரியல. சரி சார் கொடுத்துருவோம் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆனா ஒண்ணு அப்படியே சொல்லிட்டேன்னா மக்கள் அப்ப ஸ்டாலின் தோத்து போயிருவாருன்னு நினைப்பாங்க. அதனால மக்களை குழப்பணும். நீ எப்படி குழப்பணும்? கட்சின்னு பார்த்தா தாவேகா தான் ஃபர்ஸ்ட், திமுக செகண்ட். ஆனா யாரு முதலமைச்சர்னு பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட், 24%. விஜய் 23.something நெருக்கி வராரு போடு அப்படிங்கிற. உங்களுக்கு புரியல. சரி பணம் வருது போட்டுடலாம் அப்படின்னு போட்டான். இன்னும் புரியல அந்த தலைவருக்கு, கருத்துக்கணி போட்ட தலைவருக்கு. அப்படிதான் இன்னைக்கு ஒரு நண்பர் கேட்டார், ஏன் ஸ்டாலின் இப்படி கொடுக்குறான்னு தெரியல, பணம் கொடுத்து தான் தோப்பேன் போட சொல்றாரு அப்படின்னு. அப்பதான் நான் சொன்னேன், நம்ம அரசியல்வாதியை பத்தி உங்களுக்கு தெரியாத, எல்லாம் அறவங்க படிக்காதாரு, நீங்க உங்களுக்கே மூளை இப்படி வேலை செஞ்சா நமக்கெல்லாம் எவ்வளவு வேலை செய்யும். கதையை கேட்டுக்க. என்னன்னா விஜய் போய் என்டிஏ கூட்டணியில சேர போறாருங்கிற செய்தி வந்துருச்சு. ஆந்திரால இருந்து எல்லாம் மூவ் பண்றாங்க. ஸ்டாலினுக்கு பயம் வந்துருச்சு. விஜய் போய் என்டிஏவோட சேர்ந்துட்டாருன்னா நம்ம முட்டை வாங்கிடுவோமே, 234 தொகுதியிலும் ஜெயிச்சிருவாங்க. இதை நிறுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து, அப்ப விஜய்க்கு தன்னம்பிக்கை உருவாக்கணும். ஒரு கருத்துக்கணி போட்டு விஜய் தான் முதலமைச்சராக வரப்போறாரு, அவருக்கு தான் செல்வாக்கு அதிகம், ஸ்டாலினோட செல்வாக்கு அதிகம்னு போடு. அப்ப விஜய் என்ன நினைப்பாரு? கூட்டணி சேர்றதா இருந்தா கூட நம்மளே தான் ஜெயிக்க போறோம்னு கருத்துக்கணிப்பு வருது, நம்ம ஏன் என்டிஏல போய் கூட்டணி சேரணும் அப்படின்னு தப்பான முடிவு எடுப்பார். அப்படின்னு விஜயை முட்டாளாக்குவதற்காக, விஜயை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் போட்ட கருத்து கணிப்பு தான் இந்த கருத்து கணிப்பு. புரிஞ்சுக்கணும். தானே தோற்பேன்னு போட்ட, உலகத்திலேயே கருத்து கணிப்பு போட்ட ஒரே ஆளு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான். இதன் பின்னால மிகப்பெரிய சதி திட்டம். ஆனா அதே சமயத்துல இந்த கருத்து கணிப்பு போட்டால அவர் அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியது எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள டீலிங் எல்லாம் இருக்கு, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. அது அது தனி கதை, பெரிய ட்ராக் ஓடும். எல்லாம் மோசடி, எல்லாம் பொய்யானது, இதெல்லாம் போடுறதுல அது ஒரு தனி ட்ராக். ஸ்டாலின் ட்ராக் இப்படி மாதிரி அண்ணாமலை ட்ராக் ஒன்று. அதுல அவங்க அண்ணாமலைக்கு நெருங்கியவர். அவங்களுக்குள்ள வரவு செலவுலாம் இருக்கு, வரவு செலவு கணக்கு இதெல்லாம். அதுல அண்ணாமலைகிட்ட இருந்து சில வரவு செலவு கணக்கெல்லாம் அவருக்கு போகல.
அது எனக்கே அது வந்தது. நான் எல்லாம் புத்திமதி சொல்லி அனுப்புனேன். கருத்து கணிப்புங்கிறது ஒரு பெரிய இதுங்க, ஆயுதங்க. பொதுமக்கள் பாவம், நீங்க சொல்றது உண்மை நம்புறாங்க. அவனை போய் முட்டாளாக்குனீங்கன்னா அதை விட நம்பிக்கை துறவும் எது இல்லைங்க. ஒரு மீடியாவை வச்சிருக்கீங்க, ஊடகத்தை, உண்மையை சொல்லணுங்க. உங்களை நம்பித்தானே நீங்க சொன்னது நடக்கும்னு நினைக்கிறான். அவனை முட்டாளாக்கி அவனை மனசை மாத்தி ஓட்டு போட வைக்கணும்னு இப்படி எல்லாம் கேவலமான வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப இந்த கருத்து கணிப்பிலே அவர் அண்ணாமலையை தூக்கினேன். அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆதரவு இத்தனை % இருக்கான். கருத்து கணிப்பு போட்டதே என்டிஏ கூட்டணியா, டிஎம்கே கூட்டணியா, இவங்களா மற்றவங்களா அப்படிங்கிறது தான் கருத்து கூட்டணி. ஆனா இவர் என்ன பண்றாருன்னு கேட்டு, விஜயா திமுகவா இல்ல என்டிஏ கூட்டணியா? இதுதானே கருத்து கணிப்பு. இதைத்தானே கேட்டீங்க. அண்ணாமலை இங்கிருந்து உள்ள வந்தாரு. அண்ணாமலைக்கு 3% இருக்கு, 4% இருக்குன்னு ஏன் சொல்றாருன்னா, கலெக்ஷன் வரல. என்கிட்டயே வந்தது இந்த பஞ்சாயத்து கலெக்ஷன் வரல. சரி, இதையாச்சும் திருப்பி அவரை பாராட்டி போட்டா கலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக, பழைய பாக்கி வசூலாகுங்கிறதுக்காக அவர் போட்டிருக்காரு. அதனால நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றது அத்தனையும் உண்மை. ஸ்டாலின்ல இருந்து அண்ணாமலை வரை நான் சொல்றது அத்தனையும் உண்மை. அது இதுல வந்துட்டு ஸ்டாலினுக்கு தான் இதுல பங்கு. அதாவது எங்கிட்டும் சில பேர் போய் என்டிஏ பக்கம் சேர்ந்துருவாரோ விஜய்ங்கிறதுக்காக விஜயை ஏமாத்தணும். அதனால நீங்க தான் ஜெயிப்பீங்க, ஸ்டாலின் பின்னாடி போறாருன்னு முட்டாளாக்குங்க. அதான் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போக மாட்டாரு அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்து கணிப்பை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்காங்க. இது அப்பப்ப இந்த மாதிரி கண்ணி வெடி வைப்பாங்க. அப்பப்ப நான் சொல்லிடுவேன், இவங்களே விட யோசிச்சா நமக்கெல்லாம் என்ன ஆகும். ஸ்டாலின் என்னை விட வயசு 4 வயசு மூத்தவர். ஆனால் 4 வயசு மூத்தவர்களாலுமே அவருக்கு அரசியலே தெரியாது. வைகோ சொன்னபடி ஒரு நகர செயலாளருக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது. காரணம், அரசியல் அவர் பெருசா ஈடுபாடு காட்டல. நாங்களாம் சின்ன வயசுல இருந்து ஈடுபாடு காட்டினோம். இவர் பாத்தீங்கன்னா அப்படி இதான் ஜாலியா வந்துட்டு போவார். மேயரா வர துணை முதல்வர் வர அரசியல் ஜாலி. அவருக்கு பழைய கதை எல்லாம் தெரியாது. ஆனா கருணாநிதி என்னென்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஆயுதத்தை இவர் எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். அதனால கருத்து கணிப்புங்கிற பேர்ல உங்களை முட்டாளாக்குவதற்காக, விஜய் போன்றவர்களை ஏமாற்றுவதற்காக இதை பண்றாங்க. அதனால விஜய் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்க தனியா எடுங்க, சுதந்திரமா எடுங்க. என்டிஏ கூட்டணியில் சேரணுமா சேருங்க, நான் எதிர்க்கிறேன். எங்களுக்கு பொறுத்தவரை திமுகவை க்ளோஸ். என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா? திமுகவை பதவியிலிருந்து தூக்கி இவர்கள் அனைவரும் கொள்ளையடித்த லட்சக்கணக்கான கோடி பணத்தை மந்திரிங்க, கட்சிக்காரன் எல்லாம் மணல் கொள்ளை அடிச்சவன், இது பண்ணவன், மலையை குறைஞ்சவன், எல்லா பணத்தையும் திமுக காரர்களிடம் வசூலித்து நமது தமிழ்நாட்டின் கடனை அடைக்கணும். குறிப்பா கோபாலபுரத்து குடும்பத்துக்கு உலகம் பூரா எவ்வளவு முதலீடுகள் இருக்கிறதோ அத்தனை இது பண்ணும். மக்களின் வழிப்பணத்தை கொள்ளையடித்த அந்த பணத்தை தான் திருப்பி வாங்கி தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடனை அடைக்கணும். இதை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு நீட்டும். அதனால விஜய் என்டிஏவோட கூட்டணி சேர்ந்து இருந்தீங்கன்னா நல்லது, 0 வாய்க்கலாம். அதனால நல்ல முடிவை எடுங்க, ஒன்று சேருங்க, இல்லைன்னா தனியாக நின்று வலுவாக விடுங்க. இதுக்கிடையில விஜய் இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஆனா இங்க நடக்கிற ஆர்கனைசேஷன், அங்கே நடக்கிற இது நடைமுறைகள் எதுவும் சரியா இல்லை. உதாரணத்துக்கு கட்சிக்கு கூட்டணிக்கு கெஞ்சினான், அதை சரியாக பேசி அதை கூட்டணியை முடிக்க அங்கே ஆள் இல்லை. பெரிய ஆளுங்கெல்லாம் கட்சியில சேர்றான். ஆனா அங்கே சேர்த்துக்கிறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. நேற்று தான் விஜய் கோவிச்சார், ஆக வச்சுட்டார். என்ன கூட்டணி இதெல்லாம் அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, பேசி எப்போ முடிச்சிருக்கலாம, பெரிய ஆளுகள் எல்லாம் கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க. ஓபிஎஸ்ஏ கெஞ்சினார், செங்கோட்டையன் சொன்னார், அண்ணே வாங்க, நான் ஒன்னே நம்ப முடியாதுப்பா, விஜயை பேச சொல்லு, பேசல போயிட்டார். பட்ருட்டி ராமச்சந்திரன் கெஞ்சினார் செங்கோட்டையன் என்ன ஐடியா கொடுக்குறாரு, அண்ணே ஒரு கட்சி ஆரம்பிங்க, நான் சீட் வாங்கி தரேன், இதெல்லாம் நடவது சாத்தியம். உடனே இவன் சொன்னார், அவர் ஒரு கட்சி, அந்த புகழேந்தின்னு சொல்லி பெங்களூர், அவர் ஒரு கட்சி, எல்லாம் இந்த செங்கோட்டையன் நான் விஜய்கிட்ட சேர்த்து விடுறேன் அப்படின்னு. ஆனா செங்கோட்டையனாலே விஜய்கிட்ட பத்தி பேச முடியல. நேற்று தான் விஜய் கடிந்து கொண்டாராம், யார
ஆதவர்ஜுன ஆரம்பத்திலே இருந்து சொல்லிட்டேன். அவர் ஒரு ஸ்லீப்பர் செல், திமுகவின் ஸ்லீப்பர் செல். முதலில் அவர் திமுக தான் இருந்தார். சபரீசன் அவர்களுடைய கம்பெனியில வேலை பார்த்தவர் செய்வரே ஆதவர்ஜுன். அவன் மாமனார் மார்ட்டின் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட கோடிக்கணக்கான பணத்தை வாங்கி அரசியல்ல விளையாடலான்னு தான் வந்தவர். அவர் முதல்ல இருந்தது சபரீசன் டிஎம்கே. போன எம்பி தேர்தல், எம்எல்ஏ இதெல்லாம் அங்கதான் இருந்தார். அதுக்கப்புறம் திருமாவளவனுக்கு வந்தார். இன்றும் திருமாவளவன் அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார் ஆதவர்ஜுன். அதனால ஆதவர்ஜுன் ஸ்லீப்பர் செல். விஜய் பார்த்துருங்க, நம்பிக்கையான வைங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி ஒரு 2-3 மாசம். இன்னைக்கு ஆதவர்ஜுனுடைய மைத்துனர், அதாவது லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மகன் ஜோ சார்லஸ் இருக்காரு. அவர் தான் மகன். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாண்டிச்சேரியில மட்டும் போட்டி போட போறாரு. அவர் இன்னைக்கு என்ன அறிக்கை விட்டிருக்காரு? தன்னுடைய மைத்துனர் ஆதவர்ஜுனை நம்பக்கூடாது, அவர் நம்பக்கூடிய நம்ப தகுந்த நபர் அல்ல, அவர் திமுகவின் ஸ்லீப்பர் செல்னு 2 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னதை சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், ஆதவர்ஜுன் ஒழுங்காக கூட்டணியை வடிவமைக்கல. காங்கிரஸ் கெஞ்சி கொண்டிருந்தாங்க, கூப்பிட்டா வந்திருப்பாங்க. இப்பவும் சொல்றேன், கம்யூனிஸ்டுகள் அதிருப்தியில் இருக்கிறார்கள். திருமாவளவன் அதிருப்தியில் இருக்கார். இன்னைக்கு திருமாவளவன் சொல்லி இருக்காரு, திமுக கூட்டணியை எதிர்கொள்ளும் அளவிற்கு வலுவான கூட்டணியை எதிர்கட்சிகள் அமைக்கவில்லைன்னு திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு. ஏன்னா 6 சீட்டு கொடுத்தத உனக்கு 5 சீட்டு தான் சொன்னாங்க. அதனால அதிருப்தியில் இருக்கிறார் திருமாவளவன். அவரை கூட்டணியில் அந்த பக்கம் சேர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவர் என்டிஏக்கு வரமாட்டார், பிஜேபிக்கு எதிர்ப்பானவர். அவர் விஜய் கட்சியில கிளீனா தாவே காலவில் அவரை சேர்த்துக்கலாம். கம்யூனிஸ்டுகள் வெறுப்பில் இருக்கிறார்கள். அவர்களை சேர்வதற்கு கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு விஜய் கட்சியில சரியான ஆட்கள் இல்லை. எனக்கு தெரிந்தவரை நிர்மல்குமார் தான் கொஞ்சம் விவரமா இருக்கார். ஏன்னா அவர் பிஜேபியில் இருந்தார், ஐடி டீம்ல இதுல இருந்தார், ஏடிஎம்கேல. அவர் ஒருத்தர் தான் விவரம் தெரிஞ்ச மாதிரி இருக்கார். அந்த ஐஆர்எஸ் ஒருத்தர் இருக்காரு, பாமா அதிகாரியாக இருந்தவர். அவருக்கு அரசியல் அனுபவம் தெரியாது. புஷி ஆனந்துக்கு அரசியல் அனுபவம் ஒன்றும் கிடையாது. அதனால நல்ல மக்கள் செல்வாக்கு இருந்தும் அதை ஓட்டாக மாற்றும் அளவிற்கு அரசியல் அரசியலாக்குறதுக்கு சரியான ஆட்கள் இல்லை. விஜய் அவர்கள் தன்னுடைய இதை சாதுரியத்தை இது பண்ணணும். இன்னைக்கு விஜய் போற விமானத்தில் ஏறிட்டு டெல்லிக்கு நாளைக்கு விசாரணை 15 நாளைக்கு. நம்ம மாஜி ஜெயில் மாஜி அவர் இருக்காரு, ஜெயில் மாஜி அமைச்சர், ஜெயில் மாஜி அமைச்சருக்கு 17 விசாரணை. விஜய்க்கு நாளைக்கு 15 போட்டான். இப்ப சிபிஐ சொல்லியிருக்காங்க, ஜெயில் விஜய் 15 விசாரணைக்கு வரீங்க, அப்படியே 16 இருக்கிற மாதிரி வாங்கன்ட்டாங்க. அப்ப 2 நாள் விசாரிக்க போறாங்க. 15, 16 விஜய் விசாரிக்கிறாங்க. 16ஆம் தேதி ஜெயில் மாஜி அமைச்சர் விசாரிக்க போறாங்க. என்ன நடக்கும் தெரியல. சமீப காலமாக மாஜி அமைச்சரின் பேச்சிலும் செய்கையிலும் பெரிய மாற்றம் தெரிகிறது. திருச்சி மாநாடு, திமுக மாநாட்டில் நேரு ஏற்பாடு செய்த மாநாட்டில் முதல் ரோல கடைசியாக உட்கார வச்சிருந்தாங்க மாஜி அமைச்சரை. அதனால அவர் பேசுற பேச்சிலையுமே மாற்றம் தெரியுது. ஏன் நேரம் வந்தது நான் மட்டும்தானா, என்னை மட்டும் கூப்பிடுறீங்களா, மற்றவங்களையும் கூப்பிடுங்கன்னு அவர் சொன்னது. திமுக கோபாலபுரத்தில் அவங்க வயிற்றுல கணக்கடை உருவாக்கி இருக்கு, நம்மளை காட்டி கொடுத்து விடுவார். ஏன்னா ஸ்டாலினே சொல்லியிருக்கு, விசுவாசம் உள்ளவர் காட்டி கொடுக்க. அதனால இப்ப மாஜி அமைச்சர் 17 போக போறாரு. விஜய் 2 நாள் முடிச்சுட்டு வர போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே பிஜேபி காரங்க சரியா ஊகிச்சுக்க மாட்டாங்க, இவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இதுல என்ன செய்யறாங்க பார்க்கலாம். ஆனா விஜய்க்கு நாங்கள் சொல்லக்கூடியது, தேர்தல் நெருங்கிவிட்டது, கூட்டணி வியூகத்தை மாற்றுங்கள். அதே மாதிரி வரக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை நாம் உதவி தள்ளாதீங்க, எல்லாத்தையும் உருவாக்கி ஒரு பலமான இதை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. விஜய் தனியாக நின்றாலும் சரி, இல்லை என்டிஏவோட சேர்ந்து நின்றாலும் சரி, என்டிஏ கூட்டணியில் சரியான தலைவர்கள் இல்லை. அதிமுகவிலும் சரி, பாஜகவிலும் சரி, சரியான தலைவர்கள் இல்லை. அதனாலதான்
நமக்கு அவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதிராக இருக்கு. எல்லோரும் சுயநலமாக இருக்காங்க, எல்லோரும் சுயநலமாக சிந்திக்கிறாங்க. நாட்டுப்பற்றோ இல்லை மக்கள் மேல ஒரு பற்றோ எந்த தலைவருக்கும் அவங்களுக்கு இல்லாதது வருத்தத்துக்குரியது. அதனாலதான் நாங்கள் சரி, நீங்களாவது தோக்கடிங்க, இல்லை என்டிஏவோட சேருங்க, எப்படியாச்சும் திமுகவை தோக்கடிச்சு கொள்ளையடிச்ச பணத்தை பூரா பறிமுதல் செஞ்சு எத்தனை லட்சம் கோடி வச்சிருக்காங்க. சாதாரண கட்சிக்காரர், சாதாரண கவுன்சிலர் முதல் எல்லாரையும் கணக்கு எடுத்து அவ்வளவு சொத்தையும் பறிமுதல் பண்ணி அரசு கஜானாவில் சேர்த்து தமிழ்நாட்டு கடனை அடைங்க. அதை யார் செய்வார்கள்னு தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். அதனால் எதிர்கட்சியின் செயல்பாடுகளில் சுணக்கம் அதிகமாக காணப்படுகிறது. அதனால உடனடியாக செயல்படுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது அண்ணாமலை ஒரு கருத்து சொல்லி, பாஜகவோட வளர்ச்சிக்காகத்தான எடப்பாடியை நிறைய விமர்சிச்சுட்டேன், அவரையும் என்னை விமர்சிச்சாரு, நியாயப்படுத்துறேன். நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மையான தொண்டங்கண்ணா. என்னை 2024 தனிச்சு நெல்லுங்கன்னு சொல்லும் பொழுது ஆம் நான் விமர்சித்து தான் ஆகணும், தனிச்சு நிற்கணும், எங்கள் கட்சியை வளர்த்துறக்கத்தான் எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கேன். ஆனால் அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியுங்கன்னா, எடப்பாடி அண்ணனும் என்னை பற்றி சில விமர்சனங்கள் வச்சிருக்கிறாங்க, எல்லா தலைவரும் என்னை பற்றி வச்சிருக்கிறாங்க. அது காலத்தினுடைய கட்டாயம், அந்த நேரத்துக்கு அவங்க வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒன்னொன்னையும் பின்னாடி திரும்பி பார்த்து அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்கன்னா எந்த அரசியலை யாரும் இங்கே பண்ண முடியாதுங்கண்ணா. ஆரம்பத்தில் நாங்கள் அண்ணாமலைக்கு ரொம்ப ஆதரவாக, ஒரு நல்ல தலைவர் வரட்டும், ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தவர், செயல்பாடுகளில் நேர்மை இருக்கும், மக்கள் மேல ஒரு இது இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட், பப்ளிக் சர்வெண்ட், மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கணும், மக்கள் மேல அக்கறை இருக்கும் அப்படின்னு தான் அவரை அதிகமாக ஆதரிச்சோம். போன எம்பி எலெக்ஷன்ல பாஜகவை தனியா போட்டி போட்டு வைக்கணும், அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடாதுன்னு ஒரு முனைப்பு காட்டும் போதே எனக்கு சந்தேகம் வந்தது. இவர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறார், திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போதிருந்தே எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள், பணம், ஊழல், லஞ்சம் எல்லாம் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பப்ளிக் சர்வெண்டான அவர் கேட்கிறாரு. பப்ளிக் சர்வெண்ட்னா அரசாங்க பணியிலிருந்து தான் லஞ்சம் வாங்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக இருந்தே நீங்க வாங்கினா அது லஞ்சம் தான். கரப்ஷன் ஆக்ட போய் படிங்க. நீங்க சாதாரணமாக இருந்தாலும் சொத்தல் லஞ்சம் கூடாது. இந்த நாட்டில் சம்பாதிச்சுதான் சேர்க்கணும். 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி எல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கு சொத்து வரக்கூடாதுங்க. இந்த தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டோட சரித்திரமே வேறங்க. நாங்க பார்த்த தலைவர் எல்லாம் வேறங்க. நாங்க பார்க்க போற தலைவர் சுயநலமற்ற ஒரு தலைவராக இருக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தலைவராக இருக்கணும், இல்லைன்னா துண்டை உதறிட்டு தோளில் போட்டு அரசியல் விட்டு போகக்கூடிய தலைவராக இருக்கணும். அதுதான் அண்ணாமலை சொன்னாரு, பதவி என்பது தோளில் போடும் துண்டு மாதிரி எங்களுக்கு, எனக்கு சைடில் தூக்கி போட்டு போயிருவேன்னு சொன்னார். அந்த திமுகலேயே ஒரே யோகியா அந்த அண்ணாதுரை தான். அண்ணாதுரைக்கு அப்புறம் எந்த யோகியனையும் நான் திமுக பார்த்தது. அதே மாதிரி அதிமுக ஒரே யோகியம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு யோகியர்களை நாங்க பார்த்ததில்லை. ஜெயலலிதா பலிகடாயிட்டாங்க. அதுதான் தமிழ்நாடு. இங்க பூரா காங்கிரஸ்ல நிறைய யோகியங்கள் இருந்தாங்க. நீங்கெல்லாம் ஆட்சிக்கு இதுக்கு அரசியலுக்கு வரீங்கன்னா தியாக மனப்பான்மை இருக்கணும், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியது இருக்கணும். நீங்க அன்னைக்கு எடப்பாடி பேசும்போது அந்த கூட்டணியை பிரிச்சு விட்டு திமுகவை சேர்க்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்கள்ட்ட இருந்தது. இன்னைக்கு சொல்றீங்களே எடப்பாடி நான் விமர்சிச்சது பாஜக வளர்ச்சிக்கு தானே, அப்ப எடப்பாடி மட்டும்தானே விமர்சிக்கணும், ஜெயலலிதாவையா விமர்சிச்சீங்க? ஜெயலலிதா மாதிரி 100 மடங்கு என்னுடைய மனைவி, ஜெயலலிதா மாதிரி 50 மடங்கு என்னுடைய தாயார் விமர்சிச்சீங்களா இல்லையா? தேவையில்லாத பேச்சு தானே அது. டிஎம்கே ஃபைல் 1 ஃபைல் 2 ஃபைல் 3ன்னு சொல்லி பதவியும் கையில வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சியில் இருக்கு, இடியும் கையில வச்சிருக்கீங்க, சிபிஐ கையில, இன்கம் டாக்ஸ் கையில. நீங்க சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுக்கும் அத்தனை மந்திரிகள் மேலேயே நடவடிக்கை எடுத்திருக்கலாம்ல. யார் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த மந்திரிகள் நீங்க நெருக்கத்தை காமிச்சீங்களா இல்லையா? அப்படிலாம் இருக்கலாமா? நம்பிக்கை துரோகம் இல்லை இந்த மக்களுக்கு. அதனால உங்களை எதிர்த்தோம். எங்களுக்கு பர்சனல் அஜெண்டா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு தனி இது கிடையாது, தனி கொள்கையோ தனி நோக்கமோ கிடையாது. அரசியலுக்கு வந்துட்டு மக்களுக்கு விசுவாசமா இல்லையா? ஏழைக்கு மக்களுக்கு விசுவாசமா இருங்க, மனசாட்சியப்படி பேசுங்க, மனசாட்சிப்படி நடங்க. இத்தனை இருக்கும் திமுக 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு காரணமே நீங்க தானே.
அந்த நம்ம மந்திரிகளோட எல்லாம் அப்புறம் நெருக்கத்தை காட்டினீங்களே. இன்னைக்கு வந்து பாஜக வளர்ச்சிக்காக நான் எடப்பாடியை விமர்சிச்சேன்னா என்ன அர்த்தம்? இன்றும் உங்கள் செயல்பாடுகளை நான் கண்காணித்துக் கொண்டிருக்கேன், கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கேன். நீங்க எல்லாம் எப்படி தலைமை இதுக்கு வரீங்க? அந்த மூத்த பத்திரிகையில் அவரோட இன்னும் தொடர்பு வச்சுக்கிட்டு வெளியிலே சொல்ல முடியும். எல்லாம் பணத்தை சம்பாதிக்கணும் அரசியலுக்கு வந்து, அதுதான் மெயின். அப்படி இருந்தா எப்படி? ஒரு முன்னாள் அதிகாரியா இருந்தீங்களா காவல்துறை, உங்கள்கிட்ட எவ்வளவு இதை எதிர்பார்த்த தெரியுமா? அதனால அண்ணாமலை சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக வளர்ச்சிக்காகத்தான் நான் எடப்பாடியை விமர்சித்தேன், அவரும் விமர்சித்தார். சொல்லுங்க, எடப்பாடி உங்களை விமர்சிச்சது தப்பா விமர்சிச்ச ஒரு வார்த்தையை சொல்லுங்க. உங்களை மாதிரி சொன்னார் அவரு. ஜெயலலிதா அம்மாவோட எங்க மனைவி பெரியாரு, இந்த மதுரை பெரியாருன்னு சொல்லி மோடியோ அமித்ஷாவையோ விமர்சிச்சாங்க. அதனால ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அண்ணாமலை மாத்திக்கங்க. எப்படி இருக்க வேண்டியவங்க நீங்க? ஒரு மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டியவங்க உங்க தலையிலே மண்ணவாதி போட்டீங்க. நீங்க சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் எடுத்து கொடுத்ததே அமித்ஷா தான், ஆதாரங்களே. இப்ப என்ன நிலைமை உங்களுக்கு? விஜய் இருக்க வேண்டிய நிலையில இருக்க வேண்டிய ஆளாச்சே நீங்க. மக்கள் எவ்வளவு நம்பினாங்க, இளைஞர்கள் எல்லாம் உங்களை எவ்வளவு நம்பினாங்க. அதனால சொல்லுகிறேன், நீங்க சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. பாஜக வளர்ச்சிக்காக நீங்கள் அதிமுகவையும் எடப்பாடியும் விமர்சிக்கவில்லை. திமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நீங்கள் இதை விமர்சிச்சீங்க. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்திருந்தா என்னை வந்து திமுகவை விமர்சிச்சேன்னு தானே என்ன அரெஸ்ட் பண்ணாங்க. மனசாட்சி இருந்தா திமுகவை விமர்சிச்சவர் ஒரு கை செய்ய தப்புன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு எனக்கு ஆதரவா கொடுக்கிற ஊடகங்களுக்கெல்லாம் போன் பண்ணி அவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்களே. உங்களை மாதிரி 2000 கோடியா சம்பாதிச்சானா இல்ல வேற எதுவும் பொது வாழ்க்கையில தப்பு பண்ணனா? யாரு திமுக பணம் வாங்கிட்டு பேசுறேன்னா இல்ல எடப்பாடிட்ட பணம் வாங்கி பேசுறேன்னா? அப்படிப்பட்ட என்ன போகும்போது மனசாட்சி உள்ள அரசியல்வாதிகள் நீங்க எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எதிர்த்து பண்ணக்கூடாதுல்ல. அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா மன்னிப்பே கிடையாது உங்களுக்கு எல்லாம். அதுதான் சொல்றேன். உங்களை மாதிரி இவங்ககிட்ட இருந்துதான் நான் நீங்க இப்ப அண்ணாமலையோ வந்து சீமானோ நீங்க ஆதரிச்சு ஒரு அறிக்கை விட்டா என்னத்தை நாக்க வலிக்க முடியுமா? அதுல என்ன பண்ணுவேன்? நான் என் பணத்தை செலவு பண்ணி 10 லட்சத்தை செலவு பண்ணி என் வழக்கறிஞர்களை வச்சு லீகல் பாயிண்ட், சட்ட நுணுக்கம் என்னென்ன பாயிண்ட்ல ஆர்கியூ பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தருக்கு சொல்லி ஜெயிச்ச வெளியில வந்தேன். நீங்க ஒரு ஆதரவு ஒரு அறிக்கை விட்டா நாக்க கூட வலிக்க முடியாது. அப்படின்னு ஏன் எதிர்பார்க்கிறேன்னா அந்த மனநிலை வேணும், அந்த மனநிலை வேணும் அரசியல். அதெல்லாம் இல்லாம இருந்ததுனாலதான் உங்களை இவ்வளவு நாங்க விமர்சிக்கிறோம். அண்ணாமலையை ஆதரிப்பவர்கள் யோசிங்க. என் நிலைமையில இருந்திருந்தா உங்களுக்கு தெரியும், நான் பல விஷயங்களை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் இது பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் நாங்கள் அவரை எதிர்க்கிறோம். அண்ணாமலை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. திமுகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாராளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்தீர்கள் அப்படிங்கிற கருத்தை மீண்டும் வலியுறுத்தும். அடுத்தது சென்னையில போரூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பெரிய பாலம் கட்டுறாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அத்தனை ரோடுகள் வந்து இணையிற இடம். அவ்வளவு கூட்டம் இருக்கும், வண்டிகள் கூட்டம். அங்க போய் ஸ்டாலின் அவங்க அப்பாவும் சிலையும் அண்ணாதுரை சிலையும் வைக்கிறார். இதுக்கு முன்னாடி அப்பா சிலை தான் வச்சுக்கிட்டு இருந்தார். எல்லா பேரும் கோவப்பட்டு என்னையா ஊர் புறம் உங்க அப்பா சிலையா வைப்பேன்னு முதலையாச்சும் ஒரு நாள் சிலை வச்சு இப்ப 2 பேர் சிலையும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சு. இனி ஒவ்வொரு இடமும் 2 சிலை வந்துடும் நினைக்கிறேன். அது அண்ணாதுரைக்கு செலவிச்சாலே ஏத்துக்கலாம்ப்பா. யோகியன் உங்க அப்பாவுக்கெல்லாம் செலவிக்கிறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளது மனசில் வச்சு நான் எதுவும் பேசல, ஓப்பனா சொல்றேன். நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்ப சமீபத்துல மதுரையில பாலம் கட்டினதுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பாலம்னு வச்சீங்க. நாட்டுக்காக உயிரை விட்டவங்க பேரை வச்சு வைங்க, உங்க அப்பா பேரை வைக்காதீங்க. உங்க அப்பாவுடைய சிலைய அவ்வளவு பெரிய இதுல வைக்கிறீங்களே, டிராபிக் அந்த இடத்துல பாதிக்குமா இல்லையா? கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும்போது சென்னையில பீச்சில் சிவாஜி கணேசனுக்கு ரவுண்டானா அவ்வளவு வண்டிக்கு வரும், அங்க அதுல வச்சுட்டாரு சிவாஜி கணேசன் சிலை. ஒருத்தர் கேஸ் போட்டார். நடு ரோட்ல எல்லாம் அரசியல் தலைவர்களுக்கு சிலை தேவையில்லை, இது வந்து ஆக்சிடென்ட் வரும், விபத்து வரும், இந்த இடத்துல சிலை வைக்க கூடாதுன்னு ஒண்ணு உயர் நீதிமன்றம் அந்த சிலையை அகற்றுங்க, வேற இடத்துல வைங்க. அங்கிருந்து சிவாஜி சிலை அகற்றப்பட்டது. உங்க அப்பா ஆட்சியில தான் நீங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சரா இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றமே நடு ரோட்ல டிராபிக் எல்லாம் வரக்கூடிய இடத்துல
அரசியல் தலைவர்களுக்கு செலவைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கும்போது ஒரு சிலை இல்லாம உங்க அப்பா சிலையுமோ அண்ணாதுரை சிலையுமோ பொதுமக்களுக்கு இடையூறா வைக்கிறீங்கள, உங்களுக்கெல்லாம் நீங்க முதலமைச்சர் வந்து மக்கள் நலனை பத்தி இது பண்ண வேணாமா? ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் ஹைகோர்ட் விஷயம்லாம் தெரியாது. அதனால கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ஒழுங்கா அந்த சிலையை நீக்குங்க. இல்லாவிட்டால் வருங்காலத்தில் உயர் நீதிமன்றமே அந்த 2 சிலையை நீக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற கருத்தை அடுத்த கருத்தா பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது இன்னைக்கு போற பத்தி என்ன செய்தி? ஏற்கனவே சொன்னோம், ஹார்மோஸுங்கிற கடல் வெளியே தான் நமக்கு எரிவாயுலாம் வருது, கப்பல் இதெல்லாம். அங்கே வந்துக்கிட்டு ஈரான் தாக்குவாங்கிறதுனால தான் எந்த கப்பல் கம்பெனிகள்லாம் அந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க. அதனால தான் நமக்கு எரிவாயுக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஈரான் நாங்கள் தாக்க மாட்டேன்னாங்க. மறுபடியும் கப்பல் வந்தோடனே தாக்கிட்டாங்க. அதனால இப்ப மறுபடியும் பாதிப்பு ஏற்பட்டதுன்னு ஏற்கனவே சொன்னோம். இப்ப வந்து செய்தி என்னன்னா, இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, சரி அந்த ஹார்மோஸுங்கிறது வேணாம், செங்கடல்னு ஒரு இது இருக்கு, ரெட் சி, இந்த செங்கடல் வழியா நம்ம கப்பலை கொண்டு வந்துடலாம், அது ஈரானுக்கு பக்கத்துல இல்லை, அதனால அது வழியா இப்ப கப்பலை கொண்டு வந்துடலான்னு இப்ப தீர்மானம் பண்ணி செங்கடல் வழியாக கப்பலை கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால ஈரான் அமெரிக்கா போர் இன்னும் தொடர்ந்தாலும் நமக்கு வந்து எரிவாயு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்காது. அதுக்கு வேண்டிய மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்திய அரசாங்கம் இப்ப பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில என்ன நடந்து போச்சு அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதுக்கு என்ன வரும், நிறைய ஆயுதம் இருக்கு, ஆயுதத்தை அழிச்சிடலாம். அவங்களுக்கு வர வருமானத்தை அழிச்சா தான் ஆயுதம் வாங்க மாட்டான் அடுத்து அப்படின்னு இந்த ட்ரம்ப் பிளான் போடுறாரு. ட்ரம்ப் சொல்றல அந்த அளவு ஒரு காமெடியன் மாதிரி, நல்லதும் செய்வாரு, கெட்டது முட்டாள்தனமும் செய்வார். இதுல அவர் போய் என்ன பண்றாரு, ஈரானுடைய எண்ணெய்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நடக்கிறது. கார்க் அப்படிங்கிற ஒரு தீவு, அந்த தீவுல இருந்து தான் எல்லா இதுவும் வந்து எண்ணெய்கள் ஏற்றுமதி ஆகுது. அப்ப அமெரிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, கார்க்கு தீவு அடி, அவன் எண்ணெய் ஏற்றுமதியே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கார்க்கு தீவை போய் அடிச்சான். அப்ப எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கும். இப்ப ஈரான் என்ன இருக்க போறாங்க தெரியுமா, அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகள்ல நீ வந்து எண்ணெயை சேர்த்து வச்சிருக்க, சேமிச்சு வச்சிருக்க, கிடங்குகள்ல வச்சிருக்க, அதெல்லாம் தீய வச்சு கொளுத்த போனோம். பெட்ரோலு, டீசல், அதுக்கு பேர் தான் கச்சா எண்ணெய், அந்த எரிவாயு, இதெல்லாம் கடவுள் வந்து மனித இனத்துக்கு தேவைக்காக உருவாக்கி வச்சிருக்கான் இயற்கையா. இந்த நாடுகள் எல்லாம் கடவுள் கொடுத்த அந்த செல்வத்தை இவனே குண்டு போட்டு அடிக்க போறேங்கிறான், தான் தலையிலேயே மன்னவர் கொண்டுங்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும். அப்புறம் எரிவாயு பற்றாக்குறை வரும்ல, கச்சா எண்ணெய், பெட்ரோல் இதெல்லாம் வரும்ல. அதனால ஈரானும் போய் அங்க அடிச்சாங்கன்னா அமெரிக்காவில் எண்ணெய் பற்றாக்குறை உலகம் முழுவதும் வந்துடும். அப்ப இன்னும் பல பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு வந்து ஈரான் அமெரிக்காவா இல்ல, இது ஒரு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு. இறைவனை வேண்டுவோம், ட்ரம்புக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா ஈரான் வந்து இவங்க அடிச்ச உடனேதான் அடிச்சாங்க. ஈரான் கோவினி அவங்க கொண்டுட்டதுனாலதான் இப்ப அவங்க பெருசா அடிக்கிறாங்க. அதனால இது வந்து இவ்வளவுதான் திருந்தணும். திருந்தனாதான் நமக்கு வந்து இல்லைன்னா இயற்கை செல்வங்கள் அழிக்கப்பட்டு விடும். வருங்கால மனித இனத்துக்கே இது வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு போர் சம்பந்தமா நம்ம பதிய விரும்பும் கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவுறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.